السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. باب ما جاء في شايب رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நரைமுடி தொடர்பான செய்திகள். இந்த பாபில் 41வது ஹதீஸ். حدثنا أبو قريب محمد بن علاء قال حدثنا معاوية بن هاشم عن شيبان عن أبي إسحاق عن إكرمة عن ابن عباس قال قال أبو بكر يا رسول الله قد شبت قال شيبتني هود والواقية والمرسلات وعما يتساءلون وإذا الشمس كورت. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முதுமை அடைந்து விட்டீர்களே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹூத், அல் வாக்கியா, அல் முர்சலாத், அம்மா யதசாஅலூன், இத ஷம்சு குவ்விரத் ஆகிய அத்தியாயங்கள் என்னை முதுமை அடைய செய்துவிட்டன என்று ஏம்பினார்கள். 42வது ஹதீஸ். حدثنا سفيان بن وقيع قال حدثنا محمد بن بشير عن علي بن صالح عن أبي إسحاق عن أبي جهيفة قال قالوا يا رسول الله نراك قد شبت قال قد شيبتني هود وأخواتها. அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முதுமை அடைந்து விட்டதாக நாங்கள் காண்கின்றோம் என்று நபி தோழர்கள் கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹூத் அத்தியாயம் 11 மற்றும் அதன் சகோதர அத்தியாயங்கள் எனக்கு முதுமையை ஏற்படுத்தி விட்டன என்று ஏம்பினார்கள். 43வது ஹதீஸ். حدثنا علي بن حجر قال حدثنا شهيب بن صفوان عن عبد الملك بن عمير عن إياد بن لقيط الإجليين عن أبي رمسة تيمي رباب قال أتيت النبي صلى الله عليه وسلم ومعي ابن لقال فرأيته. அபூ ரிம்சா அத்தைமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் வந்தேன். அப்பொழுது என் மகனும் என்னுடன் இருந்தான். அந்நிலையில் அங்கிருந்தோர் எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் காட்டினார்கள். فقلت لما رأيتهم هذا النبي صلى الله عليه وسلم وعليه ثوبان أخضران وله شعر قد علاه شيبهم أحمر. நான் நபிகளாரை பார்த்ததும் இவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவார்கள் என்று சொன்னேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பச்சை நிற ஆடைகளை அணிந்திருந்தார்கள். அவர்களின் முடியில் சில நரைகள் தென்பட்டன. அந்த நரைமுடி சிவப்பாக இருந்தது. 44வது ஹதீஸ். حدثنا أحمد بن منيع قال حدثنا سريج بن نعمان قال حدثنا حماد بن سلمى عن إسماق بن حرب قال قيل لجابر بن سمرة أكان في رأس رسول الله صلى الله عليه وسلم شيب قال لم يكن في رأس رسول الله صلى الله عليه وسلم شيب إلا شعرات في مفرق رأسهم إذا دهن وراهن دهن. சிமாக் இப்னு ஹர்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையில் நரைமுடிகள் இருந்தனவா என்று ஜாஃபர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையில் நரைமுடிகள் இல்லை, எனினும் அவர்களின் தலையில் நடுப்பகுதியில் வகுடு எடுக்கும் இடத்தில் சில நரைமுடிகள் இருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கு எண்ணெய் பூசினால் அந்த எண்ணெய் நரையை மறைத்துவிடும் என்று பதில் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.